அந்த ஈரோட்டில் எப்படி தமிழ் பேசுவாங்களோ ஒரு பாமர மனிதன்கிட்ட பேசுகிற அந்த லாங்குவேஜில் பேசுகிறதுனால சிலது வந்து கொஞ்சம் குரூடாக தான் பேசுவார். ரொம்ப அதை இப்போ பாலிஷெல்லாம் பேச மாட்டாருன்றதுனால அந்த குரூடை இப்போ நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொல்ல முடியும். ஒன்று எப்படி சொல்லிட்டாரு, ஒன்று எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன அர்த்தத்தில் சொன்னார், என்ன உள்நோக்கத்தில் சொன்னார், என்ன கான்டெக்ட்டில் சொல்லப்பட்டது அப்படின்னு அந்த ஃபுல் ஃப்ரேம் இருந்தால் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். பட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய வலிமை என்னென்னா அவங்க உடனே ஏஐல கேட்குறாங்க. பெரியார் இதை சொன்னாரான்னா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆன்லைனில் இருக்குது. இந்த தேதியில் பெரியார் இதை சொன்னாருன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுக்குது. இப்போ நான் ஏதாவது செக் பண்ணணும், இது இன்னைக்கு என்ன சொன்னார் இல்லை அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் செக் பண்ணணும்னா நீங்கள் என்ன புரட்ட வேணால் சொல்லிக்கலாம். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க 1000 தவறுகள் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை யாராலும் மறைக்க முடியலல்ல, ஏன்னா இன்டர்நெட்டில் அது இருக்குது. அப்போ யங்ஸ்டர்ஸ் போய் உண்மையை கண்டுபிடிச்சிப்பாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்குல்ல, சில பெரியாரை வீழ்த்திட்டா நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிற மாதிரி முஃபசாவை வீழ்த்தினா லயன் கிங் ஆயிடலான்ற மாதிரி சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் ஆல்ஃபாவாக இருந்தால் பெரியாரோட பெரிய பட்டத்தை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக தானே இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரியார் பார்த்தாது 1000 பெரியார் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடுத்தடுத்த டைட்டில் ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு தகுதியான ஆள் யாருன்னு எங்களுக்கு காமிங்க. நீங்கள் இல்லையா அந்த ஆள்?